அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாள். சஷ்டி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் முருகர் நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகனுக்கு எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் சஷ்டி அன்னைக்கு நம்ம முருகனை வழிபாடு செய்கிறது தான் இருக்கிற வழிபாட்டுகள்லேயே பெரிய வழிபாடாகவும் நம்ம நினைக்கிற விஷயங்களை உடனே நடக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகவும் இருக்குது. ஏன்னா சஷ்டி அன்னைக்கு முருகனோட முழு கருணையும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறையா சான்றுகளும் இருக்குது. நம்ம நினைக்காத விஷயங்கள் நடக்கவே நடக்காதுன்னு ஊரார் சொன்ன விஷயங்களை கூட முருகன் நடத்தி காமிச்சிருக்கார். அப்படிப்பட்ட சஷ்டிங்கிற ஒரு நாள் தான் இன்னைக்கு நம்ம முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். சரி, முருகனை எப்படி சஷ்டி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போமா? சஷ்டி அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு குளித்து நம்மளோட வேலைகள் அனைத்தையுமே முடிச்சுட்டு வழிபாடை செய்யலாம். நேரம்ங்கிறது தேவையில்லை. ஏன்னா சஷ்டிங்கிற திதி இன்றைக்கி நாள் முழுக்க இருக்குது. எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். வேலைக்கு போகிறவங்க நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சாயங்காலம் வழிபாடு செய்யலாம். இல்லை நேரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே வழிபாடு செய்கிறது நல்லது. முருகனுக்கு ரொம்பவுமே உகந்த ஒரு பாடல்னா கந்தசஷ்டி தான். கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் அதுக்கு அவ்வளோ பலன் இருக்குது. அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த கந்தசஷ்டி கவசத்தை சஷ்டி வர திதியான இன்னைக்கு நீங்கள் படிக்கும்போது உங்களோட ஆசைகள் அனைத்தையுமே முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா கந்தசஷ்டி மாதிரி ஒரு கவசம் நமக்கு எப்போவுமே கிடைக்காது. நம்ம உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு உறுப்புக்கும் முருகனே நீ எனக்கு துணைக்கு இருக்கணும், நீ தான் காக்கணும்னு அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த கந்த சஷ்டியை நம்ம இன்னைக்கு நாள் முழுக்க எப்போ வேணால் பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ, உங்களுக்கு யாருமே தொல்லை செய்யாத ஒரு நேரமாக பார்த்து அந்த கந்த சஷ்டி கவசத்தை இன்றைக்கி நீங்கள் பாராயணம் செய்யும்போது சஷ்டி அன்னைக்கு நீங்கள் செஞ்ச பூஜைக்கான பலனும் கூட கிடைக்கும். நம்ம இன்றைக்கி நிறையா பேர்த்தினால பூஜை செய்ய முடியாத ஒரு நிலமை கூட இருக்கலாம். சாமி ரூம் கூட போக முடியாத ஒரு நிலை கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க கந்த சஷ்டி கவசத்தை படித்தாலே போதும், சஷ்டி வழிபாடு செஞ்ச பலன் முழுசாக கிடைக்கும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக இன்றைக்கி முருகனை கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையிலையோ இல்லை சாயங்காலமோ போய் ஒரு 2 நிமிஷம் அங்கேயே உட்காந்து மனசார முருகன்கிட்ட வேண்டுதல் நீங்கள் வச்சிங்கன்னா சஷ்டி அன்னைக்கு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறது கண்டிப்பாக பலிக்கும். நீங்கள் முருகன்கிட்ட சரணடைஞ்சிடணும். உங்களோட ஆசைகளை அவர்கிட்ட சொல்கிறதுல எந்த ஒரு தயக்கமே படக்கூடாது. கடவுள் எப்போவுமே படைச்ச நம்மளைய கைவிட மாட்டார். உங்களுக்கான அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், அத்தனையுமே செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கடவுள் அந்த கடவுளுங்கிற வேற்றுமை எப்போவுமே கிடையாது. எல்லா கடவுளும் ஒன்று தான். நீங்கள் நம்பி வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த கடவுள் ஒருபோதுமே உங்களை கைவிட மாட்டார். சஷ்டி வழிபாடான இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக முருகனை வழிபாடு செய்யணும். செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.